வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, ஒரு ஜீரகம், கொத்தமல்லி, சோம்பு இதை போட்டு ஒரு தேநீர் தயார் பண்ணலாம். கொத்தமல்லி 2 பங்கு எடுத்துருக்கேங்க. அதில் பாதி ஜீரகம் எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். இது நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இது நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கை கால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, எந்த வலியுமே இருக்காதுங்க. சுகருக்கும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். காலையிலங்காட்டியும் 300 தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இதை 1 ஸ்பூன் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரை மணி நேரம் கழித்து காப்பி சாப்பிட்லாம். நைட்டில் படுக்கிறப்ப சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு 200 மில்லி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா சுகரே வராதுங்க. சுகரு இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகரே வராதுங்க. இது சமையலில் சேர்க்குற பொருள் தான். அதனால் பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். வாங்க, எப்படி இப்போ அந்த தேநீர் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. தண்ணி 250 தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதுக்கு தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ்க்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாயு தொல்லை இருக்காதுங்க. செரிமான பிரச்சனை இருக்காது. வயிறு உப்புசம் இருக்காது. எல்லாத்துக்குமே நல்லதுங்க. உங்களுக்கு ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி ரொம்ப எல்லா நோய்க்கும் இது சாப்பிட்லாங்க. பயமே இல்லாமல். ஏன்னா நம்ம சமையலில் சேர்க்குற பொருள் தான் எல்லாம். பயமே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். குடிச்சு பாருங்கள். வெள்ளை சர்க்கரையை மட்டும் சேர்க்காதீங்க. இதில் நம்ம வேணும்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை போடாமல் நம்ம குடிக்கலாங்க. இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போடுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சுட்டு நம்ம வடிகட்டி வெதுன்னு குடிக்கணும். குடிச்சு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஒரு 15 நாள் குடிச்சிங்கன்னா 3 கிலோ 4 கிலோ எடை குறைஞ்சிருங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். காலையில் ஒரு வாட்டி, மாலையில் ஒரு வாட்டி குடிக்கலாம். வெள்ளை சுகரே சேர்க்காதீங்க. முதல்ல டீ காஃபியே குடிக்காமல் இருந்தால் கூட எந்த நோயுமே நமக்கு வராதுங்க. ஆனால் அதை நிப்பாட்டவே முடியலையே. அது குடித்தாதானே வேலையே ஓடுது. இது கிளாஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. இந்த அளவுக்கு குடித்தா போதுங்க. 2 வேளை 3 வேளை கூட குடிக்கலாங்க. தப்பே இல்லை. உடல் எடை சீக்கிரம் குறைஞ்சிருங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.